என்னைக்காவது நைட்ல வானத்தை பார்த்து ஏன் இப்பெல்லாம் நட்சத்திரம் அவ்வளவா கண்ணுக்கே தெரியறது இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் லைட் பொல்யூஷன் தான். நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னைக்காவது கரண்ட் ஆஃப் ஆனா வெளியே படுத்து தூங்குவோம். அப்ப நைட்ல வானத்தை பார்க்கும்போது அவ்வளோ நட்சத்திரம் இருக்கும். எனக்கு அதை பார்த்து யூனிவர்ஸ் அண்ட் பூமியை பத்தி நிறைய கேள்வி மனசுக்குள்ள எழுந்திருக்கு. அதை நிறைய பேர்கிட்டையும் கேட்டிருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. அதுக்காக நான் கரண்ட் ஆஃப் ஆகணும்னு சொல்லல. கடந்த ஒரு 20 வருஷத்துல எல்இடி பல்போட பயன்பாடு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. உலகத்துல 85% மக்களுக்கும் மேல லைட் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. லைட் பொல்யூஷனை பாட்டில் ஸ்கேல் வச்சு அளந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஸ்கேல் 1 உண்மையான டார்க் ஸ்கை, அதுவே ஸ்கேல் 9 கம்ப்ளீட்டா லைட் பொல்யூஷன் ஆன ஒரு இடம். ஒருவேளை நீங்க சென்னையில பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ்ல இருந்தீங்கன்னா இந்த பாட்டில் ஸ்கேலோட அளவு 6ல இருந்து 8 இருக்கும். இதனால நீங்க 98% ஸ்டாரை பார்க்க முடியாது. இந்த லைட் பொல்யூஷன் நம்ம ஸ்டார்ஸை பார்க்கறது மட்டும் அஃபெக்ட் பண்றது இல்ல. பூமியில உயிர்கள் உருவாகும் போது இருந்தே பகல் இரவுக்கு எல்லா உயிர்களுமே அடாப்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு நைட் ஆனா நமக்கு மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். இதுதான் நம்மளை தூங்க தூண்டும். நம்ம உருவாக்குன ஆர்டிபிஷியல் லைட்னால இந்த ஹார்மோனோட அளவு கம்மியாகி நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கே மாறி இருக்கு. இதனால நிறைய டிசீஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம உருவாக்குன இந்த லைட் நமக்கு மட்டும் பாதிப்பு தராம பறவை, பூச்சின்னு இன்னும் நிறைய உயிரினத்துக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு. பொதுவாகவே பறவைகள் நைட்ல நிலாவையும் நட்சத்திரத்தையும் வச்சுதான் அதோட வழியை கண்டுபிடிக்கும். நம்ம சிட்டி லைட்னால நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாம எந்த இடம் வெளிச்சமா இருக்கோ அதையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் பூச்சும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் லைட் இன்ஸ்டால் பண்ணும்போது அது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா லைட் பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இருட்டுல வானத்தை காட்டி பழகுங்க. லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல நம்ம நார்மல் கண்ணாலே நம்மளோட கேலக்சியை பார்க்க முடியும். அப்புறம் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.